Hi all. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த பர்டிகுலர் கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ஐயூபேக் நேம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எனக்கு March 23 பேப்பரில் ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்ட ஒரு கேள்வி இது. ஓகே, ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். சிம்பிள் அயான் நமக்கு ஆல்ரெடி படிச்சு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது கம்ப்ளீட்டாக எனக்கு காம்ப்ளெக்ஸ் அயான் அண்ட் இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிஆர் அப்படின்றதான் என்னோட சிம்பிள் அயான். ஓகே, ஸோ வெளியில் இருக்கக்கூடிய பிஆர் அப்படின்றது புரோமைடு. ஸோ சிம்பிள் அயான் ப்ளஸ்ஸோ மைனஸோ அதோட ஒரிஜினல் நேமை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், புரோமைடு. ஓகே, ஸோ அடுத்து நம்மளோட காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படின்றது கம்ப்ளீட் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் முழுசாகவே எனக்கு காம்ப்ளெக்ஸ் அயான் தான். NH3 ட்வைஸ். ஓகே, ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது காம்ப்ளெக்ஸ், இதுக்கு வெளியில் தனியாக இருக்க இவர் எனக்கு சிம்பிள் அயான். இந்த சிம்பிள் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸும் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ கமிங் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் CMA அப்படின்றது என்னோட பிளாட்டினம் அப்படின்ற மெட்டல் தான். சரி, அப்போ இதை தவிர்த்து மிச்சிக்கக்கூடிய எல்லாமே எனக்கு லிகாண்ட் தான். அப்போ லிகாண்ட் மொத்தம் எனக்கு 3 பேர் இருக்கான். ஒன்று NO2, இன்னொன்று H2O அண்ட் இன்னொருத்தர் அம்மைன் NH3. ஸோ 3 செட் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. NO2 ஒன்று, H2O ஒன்று, ரெண்டாவது அம்மைன் NH3. ஓகே, இப்போ கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் எத்தனை பேர் மொத்தமாக இருக்காங்க, ஸோ அதை பற்றி பேசக்கூடியதான் கோஆர்டினேஷன் நம்பர். அப்போ இங்கே NO2 ஒருத்தர் தான் இருக்கான். தென் H2O எனக்கு ஒரு ஆள் தான். பட் அம்மைன் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்கு. அப்போ 1 + 1 + 2 அப்படின்றது கோஆர்டினேஷன் நம்பர் எனக்கு 4. ஓகே, அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே நான் காம்ப்ளெக்ஸ் முதல்ல எடுத்து எழுதிக்கிறேன். PtNO2 H2O NH3 ட்வைஸ். ஓகே, ஸோ இதில் பிளாட்டினமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் ஒரு நைட்ரைட்டோ இருக்குது. நைட்ரைட்டோன்றது நெகட்டிவ் லிகான், அப்போ மைனஸ். ப்ளஸ் ஒரு அக்வா இருக்குது. அப்போ அக்வாவோட ஸ்டேட்டு 0, ஏன்னா அது ஒரு நியூட்ரல் லிகான். ப்ளஸ் 2 அம்மைன் இருக்குது. அம்மைனும் எனக்கு நியூட்ரல் லிகான் தான், அப்போ அதோட ஸ்டேட்டும் எனக்கு 0 = அப்போ இந்த பக்கம் நம்ம என்ன போட போகிறோம். ஓகே, ஸோ மேலே காம்ப்ளெக்ஸ் வந்தோம் அப்படின்னா இங்கே சிம்பிள் அயான் இருக்குது என்னோட புரோமைட் அப்படின்றது குரூப் 17 சேர்ந்த எலமெண்ட். அப்போ அதோட சார்ஜ் எனக்கு -1 இருக்கும். அப்போ வெளியில் இருக்க ஆள் -1, இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் எனக்கு +1. இந்த +1 தான் நம்ம இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நம்ம போட்டுக்க போகிறோம். சரி, தென் x -1, இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக எனக்கு 0 ஆகிடும். +1 இதை நம்ம இங்கே ஆப்போசிட்டில் கொண்டு போகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக +1 மாறிடும். அப்போ x +2. அப்போ இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் பிளாட்டினமோட சார்ஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்றது எனக்கு +2. ஓகே, ஸோ கமிங் டு த லாஸ்ட் டாபிக், ஐயூபேக் நேம் நம்ம எப்படி வைக்க போகிறோம். ஓகே, எப்பயுமே ஐயூபேக் நேம் யார் ப்ளஸ்ஸோ அவனுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும். அப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் தான் எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ இவனுக்கு நீங்கள் பேர் வச்சுட்டு தான் மைனஸாக இருக்கக்கூடிய சிம்பிள் அயானுக்கு போகணும். ஓகே, ஸோ இங்கேருந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி பேர் வைக்கிறது, முதல்ல லிகாண்டுக்கு பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம CMAக்கே போகணும். அப்போ லிகாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நைட்ரைட்டோ இருக்குது, சைடில் எழுதுகிறேன். மொத்தம் 3 லிகாண்டு நைட்ரைட்டோ. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா நைட்ரைட்டோன்றது ஆம்பிடென்டேட் லிகான், அதாவது இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய Nனும் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும், அதே மாதிரி ஆக்சிஜனும் எனக்கு எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். அப்போ நைட்ரைட்டோன்றது ஆம்பிடென்டேட் லிகான், இதுக்குள்ளே எனக்கு 2 டிஃப்ரெண்ட் டோனார் ஆட்டம்ஸ் இருப்பாங்க. ஸோ நமக்கு நைட்ரஜனை வச்சு தான் டைரெக்டாக பிளாட்டினமோட நம்ம பாண்ட் மேக் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் நேம் எழுதும்போது நைட்ரைட்டோ அப்படின்னு எழுதிட்டு ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு KN அப்படின்னு எழுதிருங்க. ஏன்னா கேன்றத ஆம்பிடென்டேட்டோட சிம்பிள் எனக்கு K. ஸோ ஒரு லிகான் நைட்ரைட்டோ. ரெண்டாவது லிகான் வாட்டர்ன்றது நியூட்ரல்ன்றதுனால அதோட நேமை நம்ம அக்வான்னு இங்கே மாற்றிக்க போகிறோம். அண்ட் மூணாவது லிகான் எனக்கு NH3யோட ஒரிஜினல் நேம் அமோனியா, பட் அதை இங்கே நம்ம நியூட்ரல் லிகான் அப்படின்றதுனால அம்மைன்னு மாற்றிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அதோட ஸ்பெல்லிங் 2M வரும். அப்போ நைட்ரைட்டோ அக்வா அமைன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி எனக்கு அமைன் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அமைன் மொத்தம் எனக்கு 2 பேர் இருக்காங்க எக்ஸாம்பிளில். ஸோ த நேம் இஸ் டை அமைன்.
ஸோ அடுத்த ஆல்ஃபபெட் படி எனக்கு அக்வா உள்ளே வரணும். அடுத்த ஆல்ஃபபெட் படி நைட்ரைட்டோ உள்ளே வரணும். நைட்ரைட்டோ ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட், அப்போ கண்டிப்பாக KN அப்படின்னு முடிக்கணும். ஓகே, ஸோ லிகாண்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அண்ட் அடுத்து CMA பற்றி பேசணும். அந்த CMA என்ன டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸில் இருக்குன்னு பாரு. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சார்ஜ் +1. அப்போ ப்ளஸ் அப்படின்றப்போ அதோட ஒரிஜினல் நேமை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், பிளாட்டினம். சப்போஸ் இப்போ இதே காம்ப்ளெக்ஸுக்கு நீங்கள் வேறு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிக்கிறீங்க, அங்கே நீங்கள் -1 கொடுக்குறீங்கன்னா இந்த பிளாட்டினமோட பேரை நீங்கள் பிளாட்டினேட்டுன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் மைனஸ் இல்லையா? ஸோ மைனஸ் அப்படின்றப்போ CMAயோட நேம் இல்லாமல் எனக்கு ஏட்டுன்ற சவுண்டோட முடியணும். ஸோ இங்கே பிளாட்டினம் ப்ராக்கெட்டில் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அண்ட் முக்கியமாக நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லிகாண்டுக்கு நம்ம நேம் வைக்கிறோம் இல்லையா, ரைட், இதில் அந்த லிகாண்டோட ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர முன்னாடி போட்டிருக்க ப்ரிஃபிக்ஸை நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் வரும். ஏன்னா D அப்படின்ற ஆல்ஃபபெட் படி இந்த இடத்துல தானே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். அப்படி கிடையாது. லிகாண்டோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்றதான் பார்க்கணுமே தவிர அந்த ப்ரிஃபிக்ஸை நம்மளோட கேல்குலேஷனுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஓகே, ஸோ த நேம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இஸ் டை அமைன் அக்வா நைட்ரைட்டோ KN பிளாட்டினம் 2. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.